ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். உலக அளவில் டாலருடைய மதிப்பு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கு. சீனா ஒரு பக்கம் 2000 டன் வந்து தங்கத்தை வாங்கி குவிச்சிட்டு இருக்கிறாங்க. இதற்கும் ஈரான் யுத்தத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இருக்கு. சீனாவினுடைய நடவடிக்கைகள் என்ன? சீனா ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க பொருளாதாரத்தை தாண்டி வளர்ந்து போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அமெரிக்க பொருளாதாரத்தை தாண்டி ஒரு நாடு வளரணும் அப்படின்னா அவங்க முதல்ல வந்து டாலரை வந்து டீடாலரைஸ் பண்ணணும். டீடாலரைஸ்னா வேற ஒன்றும் கிடையாது, டாலர் இல்லாத பரிவர்த்தனையாக மாற்றப்படும் போது அமெரிக்கா வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பொதுவாக வந்து டாலர்ல தான் உலக அளவில் இருக்கக்கூடிய பரிவர்த்தனைகள் எல்லாம் நடக்குது. ஆமா. இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகள் எல்லாருமே மொத்தமாக டாலர் ரிசர்வ் எவ்வளோ வச்சுருந்தாங்க அப்படின்னா 73% மேலே வச்சுருந்தாங்க 2001. 73% அப்படிங்கிறது என்ன கணக்கு? அதாவது உலகத்தில் எல்லா நாடுகளுமே ரிசர்வ் வச்சிருக்கணும். இப்போ நான் வந்து இந்தியான்னு வச்சுங்க, நீங்கள் சவுதி அரேபியா, உங்கள்கிட்ட இருந்து நான் பெட்ரோலை வாங்கணும் அப்படின்னா நான் டாலரில் தான் வாங்கணும். ஸோ அப்போ என்கிட்ட டாலர் வேணுமா இல்லையா? நான் டாலர் வச்சிருந்தா தான் உங்கள்கிட்ட கொடுக்க முடியும். நான் காசு ரூபாயை கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டீங்க சவுதி அரேபியா. ஸோ டாலர் தான் கொடுத்தாகணும். ஸோ அதனால எல்லா நாடுகளுமே அவங்கவுங்க நாடுகளுக்கான டாலரை வந்து வாங்கி ரிசர்வ் பண்ணி கையிருப்பு வச்சிருப்பாங்க. அது 73% மேல இருந்துச்சு, 80% வரைக்கும் இருந்துச்சு. அது படிப்படியா குறைஞ்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட 54% வந்துருச்சு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 2022 ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான யுத்தம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்தே இன்னுமே ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. இப்போ ரஷ்யா கையிருப்பு வச்சிருக்குள்ள ரிசர்வ் அவங்க என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட 41% மேல டாலர் வச்சிருந்தாங்க அவங்களுடைய மொத்த ரிசர்வ்ல. இப்ப பாத்தீங்கன்னா வெறும் 13% தான் இருக்கு. ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆமா, ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து சீனாவினுடைய வர்த்தக பலம் இருக்கு பாத்தீங்களா, பேரம் பேசக்கூடிய பலம் ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போகுது. இல்ல ஒண்ணு, அமெரிக்காவிட்ட இருந்து பொருட்கள் எதுவும் வாங்குறது இல்லை, அதனால வந்து டாலர் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இன்னொன்னு, சீனாவிட்டையோ இல்லைன்னா வேற நாடுகள்கிட்டயோ தன்னுடைய வர்த்தகத்தை வந்து மாற்றிக்கொள்றது. ஆமா, அதன் மூலமாக நமக்கு டாலர் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நகர்றது. இதானே காரணம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க சொன்ன பதிலே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் அமெரிக்காவோடு ஒரு பொருளை கூட வாங்குற விற்கல, எனக்கு அமெரிக்காவுக்கு சம்பந்தமே இல்லை. எனக்கும் ஈரானுக்கு சம்மந்தம் இருக்கு, எனக்கு ஈராக்குக்கு சம்மந்தம் இருக்கு, எனக்கு சவுதிக்கு இருக்கு, கத்தாருக்கு இருக்கு, ஒமனுக்கு இருக்கு, யுஏஇ இருக்கு. இப்ப நாங்க அவங்க எல்லாம் வந்து பெட்ரோலை வாங்கிக்கிறேன். இப்ப நான் ஒரு இந்தியா, எனக்கு அமெரிக்காவுக்கு வர்த்தகமே கிடையாது. ஆனா சவுதி, கத்தார், ஈரான், ஈராக் கிட்ட நான் பெட்ரோல் வாங்குறேன் அப்படின்னா அப்போ நான் டாலர்லாம் வாங்கி ஆகணும். அப்ப நான் டாலரை முதல்ல அவங்கள்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 1944 பிரிட்டன் வுட்ஸ் அப்படிங்கக்கூடிய இடத்துல அமெரிக்கால பிரிட்டன் வுட்ஸ் ஸ்ட்ரீட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உலக வங்கின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய உண்மையான பேர் வந்து IBRD, இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஏன் அது இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் வச்சாங்க அப்படின்னா 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அந்த உலகப்போரில் பாதிக்கப்பட்ட நாடுகள், மற்ற நாடுகள் இதை ரீகன்ஸ்ட்ரக்ட், மொத்த உலக பொருளாதாரத்தையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக, திருப்பி கட்டமைக்கிறதுக்காக பல நாடுகள் சேர்ந்து உருவாக்கப்பட்டது. IRBDன்னு சொல்லுவாங்க, IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இதெல்லாமே பிரிட்டன் வுட்ஸ் ஸ்ட்ரீட்ஸ்ல தான் உருவாக்கப்பட்டுச்சு 1944. அப்ப அமெரிக்கா ஒரு முடிவு எடுத்துச்சு. அமெரிக்கா கூட 44 நாடுகள் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. இந்த 44 நாடுகளுமே என்ன அமெரிக்காவோட ஒப்பந்தங்கள் போட்டாங்க அப்படின்னா, இந்த நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய வர்த்தகத்தை எல்லாத்தையும் முழுக்க முழுக்க வந்து நாங்க வந்து டாலர்ல பண்ணிக்கிறோம். இதுதான் அவங்களுடைய ஒரே ஒரு ஐடியாவா இருந்துச்சு. சரி, டாலரை இப்ப நீங்க இஷ்டத்துக்கு டாலரை பிரிண்ட் அடிக்க முடியாது. டாலர், நான் ஒரு அமெரிக்க நாடு அப்படின்னா, நான் அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ரிசர்வ் வங்கி அப்படின்னா, நான் இஷ்டத்துக்கு இப்ப வந்து அவங்க கேட்கறான் இவங்க கேட்கறான்னு அச்சடிச்சு கொடுக்க முடியாது. நான் அச்சடிக்கிற அளவுக்கான உற்பத்தியும் பலமும் என்கிட்ட இருக்கணும். அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா தங்கத்தை வாங்கி கூச்சிருந்தாங்க அமெரிக்கா. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா 1944 ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தங்க கையிருப்புல 75% அமெரிக்கால தான் இருந்துச்சு. அந்த தங்கத்தை அதிகப்படுத்த அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அவங்க வந்து டாலரை அச்சடிச்சு இந்த 44 நாடுகளுக்கு கொடுப்பாங்க. இந்த 44 நாடுகளும் முழுக்க முழுக்க வந்து டாலர்லயே பரிவர்த்தனைகள் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, டாலர் மதிப்பு இயல்பா மேல போனது அல்ல. டாலர் மதிப்பை பல நாடுகளுடைய ராணுவ உடன்படிக்கையால, உங்களுக்கெல்லாம் நான் ஆயுதம் கொடுக்குறேன், உங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும்போது நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 44 நாடுகளோட ஒப்பந்தம் போட்டு டாலரை ஒரு பொது கரன்சியாக பரிவர்த்தனைக்கு, ட்ரேடுக்கு, வணிகத்துக்கு மாத்தினது அமெரிக்கா தான். 1944 மாத்துறாங்க. அதுக்கு பிறகே பாத்தீங்கன்னா இதனுடைய மதிப்பு கூட ஆரம்பிக்குது. 1971 நிக்சன் வந்து அங்க வந்து பிரசிடென்டா இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 44 நாடுகள்ல அமெரிக்கா ஒரு நாடு, பேலன்ஸ் 43 நாடுகள் இருக்கு பாத்தீங்களா, இவங்கள்ட்ட எல்லாம் எதுவுமே கேட்காம
இனிமேல் கோல்டு வந்து கரன்சி பிரிண்டிங்கான ஸ்டாண்டர்டு கிடையாது. ஒரு காலத்துல வந்து கரன்சியை பிரிண்ட் அடிக்கிறதுக்கு கோல்டு தான் ஸ்டாண்டர்டு. எவ்வளவு தங்கம் கையிருப்பு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து கரன்சியை அச்சடிக்கலாம். இப்போ இனிமேல் கோல்டு ஸ்டாண்டர்டு கிடையாது. கோல்டுக்கு பதிலாக வேற பொருட்களை வந்து மாத்துறதாக தன்னிச்சையா பெட்ரோலை மாத்திக்கிறதாக தன்னிச்சையா வந்து அமெரிக்கா ஒரு முடிவு எடுக்குது. அந்த 43 நாடுகள்கிட்ட எல்லாம் கேட்கல. இந்த முடிவு இந்த 1971 இந்த முடிவுகளை எடுக்கப்பட்டதுக்கு பிறகு 74 நேரடியாக சவுதி அரேபியாவோடு அமெரிக்கா ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த ஒப்பந்தம் நடக்கிறதுக்கு இடையில சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் நடக்குது. குறிப்பாக இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய சண்டை வருது. வெஸ்ட் பேங்க், இன்னும் முக்கியமான பகுதிகள், லெபனான்ல கூடிய முக்கியமான பகுதியில், இது எல்லாத்தையும் சிரியா பகுதிகளை வந்து இஸ்ரேல் பிடிச்சு ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்துகள் ஓடிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அமெரிக்கா என்ன பண்றாங்க? எந்த காலகட்டம்? நீங்க 1973 காலகட்டம். 73 அது வந்து யோம் கிப்பூர் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒபேக் நாடுகள், அந்த ஆயில் ஏற்றுமதி நாடுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய சண்டை வந்துச்சு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பாலஸ்தீன், ஜோர்டான், சிரியா, இந்த 3 நாடுகளுக்கு இடையில ஒரு பெரிய அந்த 3 நாடுகளும் ஒரு அணியில் நின்னாங்க. இந்த 3 நாடுகளையும் எதிர்த்து இவங்க சண்டை போட்டாங்க. யாரு? இஸ்ரேல் எடுத்து சண்டை போட்டாங்க. இந்த சண்டை அப்படிங்கிறது வெறும் பாலஸ்தீன், ஜோர்டான், சிரியா மட்டும் கிடையாது. இதை நம்ம அரபு யுத்தமாவே பார்க்கலாம். ஏன் அப்படின்னா யாரெல்லாம் பாலஸ்தீன், ஜோர்டான், சிரியா கூட சண்டை போடுறீங்களோ, ஐ மீன் இஸ்ரேல் தான் சண்டை போடுது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்க எண்ணெய் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முரண்பாடான இடத்துக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்துட்டாங்க. அப்போ இந்த 3 நாடுகளின் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது. இஸ்ரேலுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குது. இந்த 3 நாடுகளுக்கு பின்னாடி ஆயுதம் கொடுக்கறதுக்கு யுஎஸ்எஸ்ஆர் இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் ரெஜிம் இருந்துச்சு. அதே சமயத்துல கல்ஃப் கண்ட்ரிஸும் இவங்களோட வந்து ஒரு கோஆபரேஷனுக்கு வந்தாங்க. சோ இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய ஒட்டுமொத்த வெளியுறவு கொள்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. கல்ஃப் நாடுகள் இல்லாம நம்ம வாழ முடியாது, கல்ஃப் நாடுகளை மிரட்டி வாழ முடியாது, கல்ஃப் நாடுகளை நட்பா வச்சுக்கிட்டா மட்டும்தான் வாழ முடியுங்கிறதுனால 1974 அன்னைக்கு அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருந்த திரு கிசிஞ்சர் நேரடியா சவுதி அரேபியாவுக்கு போய் ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, சவுதி அரேபியா யாருக்கெல்லாம் பெட்ரோலை விற்குதோ, எல்பிஜி விற்குதோ, எல்என்ஜி விற்குதோ, குரூட் ஆயில விற்குதோ, டீசலை விற்குதோ, எதுவாக வேணாலும் இருக்கலாம், நீங்க எதை வித்தீங்கனாலும் அவங்கள்ட்ட டாலரை வாங்குங்க, உங்களுடைய வர்த்தகம் முழுக்க டாலருக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, ஓகே, நாங்க மாத்துறோம். நீ எனக்கு என்ன கொடுப்ப? உன்னுடைய நாட்டினுடைய மொத்த பாதுகாப்பு நான் தான், எல்லா ஆயுதங்களும் நான் கொடுக்குறேன். நீ இப்படி சம்பாதிக்கக்கூடிய பணம் இருக்கு பத்தியா, பெட்ரோலை வித்து, அதை மொத்தத்தையும் என் நாட்டுல முதலீடு பண்ணு, உனக்கு பெரிய லாபத்தை நாங்க தர்றோம். வேற உனக்கு என்ன வேணும்? உனக்கு முதலீடு பண்றதுக்கு ஒரு இடம், உன் பணம் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு இடம், அதே சமயத்துல வந்து உனக்கு ராணுவ ரீதியா பாதுகாப்பு, ரெண்டையுமே நான் தரேன். பினான்சியலாவும் பாதுகாப்பு, மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் பாதுகாப்புன்னு தரனப்ப சவுதி இந்த ஒப்பந்தத்துக்கு வந்து கையெழுத்து போடுறாங்க. கிசிஞ்சருடைய முக்கியமான நகர்வு ஆரம்பிக்குது. அப்ப சவுதியோட யாரு என்ன வாங்குறா? இந்தியா என்ன வாங்குது, சைனா என்ன வாங்குது, கொரியா என்ன வாங்கும், ஜப்பான், உலகத்துல கூடிய பல நாடுகள் சவுதி அரேபியா என்ன வாங்குது. உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சவுதி அரேபியா வேற வழியே இல்லாம டாலரை கொடுத்தா தான் என்ன தரும்னு சொல்லிருச்சு. அப்ப இந்தியா மாதிரியான நாடுகள் கோல்டை வந்து கரன்சிக்கு ஒரு அச்சடிக்கிறதுக்கு ரிசர்வா வச்சிருந்தாங்க இல்லையா, கோல்டு ரிசர்வை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணி எல்லாருமே உலக நாடுகள் மொத்தமே என்ன பண்றாங்கன்னா டாலர் ரிசர்வா வைக்கிறாங்க. அதாவது நீங்க இப்ப நம்ம அந்நிய செலாவணியை வந்து நீங்க ரிசர்வ்ல வச்சிருக்கணும். ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னு சொல்றாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ஒரு காலத்துல வந்து கோல்டா இருந்துச்சு, பிற்பாடு டாலரா மாறுது. இப்ப இந்தியாவும் வச்சிருக்கு, எல்லா நாடும் வச்சிருக்கு. இப்ப இந்த டாலரை நான் மெயின்டைன் பண்ணணும். முதல்ல நான் போய் சவுதி அரேபியாட்ட போய் இன்னைக்கு போய் 1000 கோடிக்கு என்ன வாங்குறேன் அப்படின்னா, முதல்ல 1000 கோடி டாலர் இருக்கணும். அப்புறம் நான் போய் அமெரிக்காட்ட எனக்கு ஒரு 1000 கோடி டாலர் கொடுன்னு இல்ல, டாலர் அமெரிக்காவிட்ட நான் கேட்கும்போது அதற்கு ஈடா நான் என்ன கொடுப்பேன்? என்னுடைய கரன்சியோ, என்னுடைய வர்த்தகமோ, என்னுடைய தங்கமோ, எதை வேணாலும் கொடுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் என்னுடைய மதிப்பை நான் கொடுத்துட்டு மொத்தமா நான் வாங்குறது. முடிஞ்ச வரைக்கும் கோல்டா தான் கொடுப்பாங்க. சோ இப்படி கோல்டு தான் மேக்சிமம் கொடுக்கப்படும். கோல்டை கொடுத்து இவங்க இல்லைன்னா என்ன, என் காசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு வர்த்தகம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த வர்த்தகத்தப்போ நான் வந்து டாலர்ல தான் பரிவர்த்தனை பண்ண வேண்டிய நிலைமை எனக்கு இருக்கு. சோ அதுல எனக்கு ஒரு டாலர் கிடைக்கும். நான் வந்து என் ருப்பியை கொடுத்தாலும் அவன்கிட்ட இருந்து பொருள் நான் வந்து இறக்குமதி பண்றதுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுவேன், அவன்கிட்ட இருந்து ஏற்றுமதி பண்றதுக்கு நான் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணல, அப்பவே எனக்கு கொஞ்சம் டாலர் கையிருப்பு நிற்கும். சோ அந்த கையிருப்பு இல்லாம அமெரிக்காட்ட இருந்து டாலரா நான் வாங்கணும் முதல்ல. இப்ப நான் மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளுமே, உலகத்துல இருக்க நாடுகள் எல்லாமே தங்கத்திற்கு பதிலாக வர்த்தகத்தை மாத்துறது, பணம் அச்சடிக்கிறது எல்லாமே டாலரை பின்தொடர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இதுக்கு பேர் பெட்ரோ டாலர் அப்படிம்பாங்க. இதை துவங்கி வச்சது சவுதி அரேபியா தான். இது இதோட நிக்கல, பெட்ரோலுக்கு டாலர் கொடுக்குறது. ஆமா, அதான் பெட்ரோ டாலர். இதை எல்லாருமே செஞ்சாங்க. ஈரானும் செஞ்சது. 1979க்கு முன்னாடி ஈரானும் இந்த பேட்டர்னுக்கு மாற முயற்சி. ஈரான் என்ன பேட்டர்ன்? அவங்களும் வந்து டாலர்
டாலர் தான். ஆமா, வர்த்தகம் முழுக்க டாலர். அவங்க நாட்டு கரன்சியில் கிடையாது. சவுதி நாட்டு கரன்சியோ ஈரான் நாட்டு கரன்சியோ அப்படி கிடையாது. ஈராக்கும் அந்த முடிவு எடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் பல நாடுகள் என்ன பண்றாங்க, 1979க்கு முன்னால ஆமா அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு அரசு வந்து அங்க ஈரான்ல இருக்கு. அதனால அப்படி ஒரு நிலையை அங்க எடுத்தாங்க. கட்டாயம். அதான் முக்கியமான விஷயம். 79க்கு பிறகு இந்த நிலைப்பாடு இல்ல. பெட்ரோலுக்கு நான் வந்து டாலருக்கு அதெல்லாம் இல்ல. அவங்களுக்குள்ள நிறைய பஞ்சாயத்து வந்துருச்சு. சோ அப்ப ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா கல்ஃப் நாடுகள் எல்லாமே ஒரு ஒருங்கிணைத்த சிந்தனைக்குள்ள வர்றாங்க. என்ன அப்படின்னா, நமக்கு அமெரிக்கா தான் பாதுகாப்பு, நாம வந்து எல்லாமே டாலரா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் போய் சவுதி கிட்ட தான் என்ன வாங்கினாங்க, ஈராக் கிட்ட வாங்கினாங்க, ஈரான்கிட்ட வாங்கினாங்க. இவங்க எல்லாமே டாலர் வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்தாங்க. உலகத்துல டாலர் எங்கேயோ போயிடுச்சு. கண்ணு கட்ட முடியாத தூர அளவுக்கு டாலருடைய மதிப்பு கூடிக்கிட்டே இருந்துச்சு. டாலர் இவங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அமெரிக்கா. சோ உலகத்தினுடைய கரன்சியா, பவர்ஃபுல் கரன்சியா அது மாற ஆரம்பிச்சது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டாலர்ல பரிவர்த்தனை பண்றாங்க. ஒரு 1 லட்சம் கோடி வந்துருச்சு சவுதி அரேபியா மன்னருக்கு 10 ஆயில் கணத்துல. அந்த 1 லட்சம் கோடி அவர் என்ன பண்ணுவாரு, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அமெரிக்கால முதலீடு பண்றாரு. அமெரிக்காவினுடைய வங்கிகள்ல முதலீடு பண்றாரு. அமெரிக்காவினுடைய அரசு டெப்ட் பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, கடன் பத்திரங்கள், அந்த கடன் பத்திரங்களை முதலீடு பண்ண சொல்றாரு. நான் ஒரு அமெரிக்க அரசு, எனக்கு ஒரு 1000 கோடி பணம் கடனா தேவை, நான் பத்திரம் அடிச்சு கொடுப்பேன், ட்ரெஸரி பாண்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த ட்ரெஸரி பாண்ட் எடுத்து விற்பேன் பொது வெளியில, ஒரு வட்டிக்கு தான் விற்கிறது. அந்த ட்ரெஸரி பாண்ட்ல அதிகமாக முதலீடு ஆரம்பத்துல யார் பண்ணது அப்படின்னா இந்த அரபு நாடுகள் தான் பண்ணாங்க. இதனால அமெரிக்காவுக்கு என்ன லாபம்னா, சீப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப வட்டி விகிதத்தை குறைவா நிறைய கடன் கிடைக்குது. பலதுல முதலீடு பண்ணுது, ரியல் எஸ்டேட். இப்படி தொடர்ச்சியாக அமெரிக்க பொருளாதாரத்தை ஒரு மிகப்பெரிய வளமானதாக மாத்தினதுல இந்த அரபு நாடுகளுடைய பெட்ரோ டாலர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பெட்ரோ டாலர் இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்குது. இந்த பெட்ரோ டாலர்ல இருந்து எப்படியாவது இந்த உலகம் வெளிவந்துடணும் அப்படிங்கிறது 2000களுக்கு பிறகு, குறிப்பாக 2010களுக்கு பிறகான ஒரு முடிவு, சிந்தனை. இதை வந்து நடைமுறைப்படுத்த போவது யார்? இது சீனா தான் நடைமுறைப்படுத்த முடியும். ஏன்னா குறிப்பாக 2010 2015க்கு பிறகு சீனா உலகத்தின் மிகப்பெரிய உற்பத்தி நாடா மாறிடுச்சு. வேகமா சீனா வந்து மாறிடுச்சு. இதற்கு இடையில வெனிசுலாவினுடைய முன்னாள் அதிபர் சாவோஸ், கடாஃபி, ஒரு கட்டத்துல சதாம் ஹுசேன், இது மட்டும் இல்லாம கமேனி, இது மாதிரியான பல உலக தலைவர்கள் டாலர் பரிவர்த்தனையை நீக்கிவிட்டு சீனாவோடு பண்ண வர்த்தகம் இருக்கு பாத்தீங்களா, சீன கரன்சிலேயே பண்ண ஆரம்பிச்சாங்க. ரஷ்யாவே ஒரு கட்டத்துல அதெல்லாம் செஞ்சாங்க. சோ அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க போட்டியே பிரச்சனையே எங்க வருது அப்படின்னா, அமெரிக்க டாலரை தூக்கி எறிந்து விட்டு எங்க நாட்டு கரன்சியில நாங்க வந்து டீலிங் பண்ணுவோம்னு சைனாவினுடைய முன்னெடுப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை உலக நாடுகள் எல்லாருமே ஆதரிச்சாங்க. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1990ல சோவியத் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் இது போன்ற ஒரு சக்தி வாய்ந்த அரசு வரணும், அவங்களோட நம்ம சேர்ந்து நிக்கணும், இந்த டாலருடைய முதுகெலும்பு உடைக்கணும் அப்படிங்கறதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. இந்த டாலரை கையில வச்சுட்டு தான் உலகம் முழுக்க யுத்தம் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரகலை பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு. ரெண்டாவது முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ரஷ்யாவில் வந்து 2022ல யுத்தம் துவங்கும் போது அவங்க கையில இருந்த டாலர் ரிசர்வ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டாலர் ரிசர்வை குலைக்கிற மாதிரி சில வேலைகளை யார் பண்ணாங்கன்னா அமெரிக்கா பண்ணுச்சு. அதே போல ஈரான் மீதும் சில தடைகளை கொண்டு வந்து, சில சாங்ஷன்ஸை கொண்டு வந்து அவங்க டாலரையே டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலம் வரைக்கும். அவங்க மேலே சில சிக்கல்களை கொண்டு வச்சு. எந்த மாதிரியான இதுகள்? அதாவது இந்த நாடோட யாரும் வர்த்தகம் பண்ணக்கூடாது, வர்த்தகம் பண்ணா இவங்க கொடுக்கக்கூடிய டாலரே செல்லாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடியை கொடுக்குறது. சோ அப்ப இது மாதிரியான, இப்ப என்னைக்கு இருந்தாலும் இவனை நம்பி நாம இருக்கிறோம். இல்ல நான் கேட்கறது, இப்போ அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய டாலருக்கும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒண்ணுதான் வித்தியாசம். பட் விஷயம் என்னன்னா, நீ தடை போட்டதுக்கு பிறகு அவங்க வச்சிருந்த ரிசர்வ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரிசர்வை டைலூட் பண்ண முடியாம கஷ்டப்படுவாங்க. அந்த அதை வேற நாடுகளுக்கு கொடுக்கணும்ல பரிவர்த்தனைக்கு. இப்போ வந்து என் கையில இவ்வளவு பணம் இருக்கு, நான் ரஷ்யா, நான் டாலர்லாம் டீல் பண்ண போறேன், டாலர் மேல ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ் வந்துருச்சு, எந்த நாடுகளோட நான் வந்து பொருளாதார ரீதியா டீல் பண்ண முடியாது. இப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு இருக்கு, உஸ்பெகிஸ்தான் இருக்குன்னு வச்சுங்களேன். உஸ்பெகிஸ்தான் நான் ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் என்கிட்ட டாலர் வாங்க மாட்டான். இல்ல உங்களோட வர்த்தகமே வச்சு கூடாட்டாங்க அப்படின்னு ஒரு நெருக்கடி. சொன்னாலும் இந்த கணக்குகளை எல்லாம் அமெரிக்கா பார்த்து கொண்டா இருக்கும். அதெல்லாம் பார்ப்பான். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவன் வந்து நீங்க என்னன்னா, அவங்களுடைய கணக்கு வழக்கு எப்படி இருக்குன்னா, இது எல்லாமே வந்து 2000களுக்கு பிறகு முழுக்க வந்து இன்டர்நெட் டிஜிட்டல் யுகம் தான். எல்லா பரிவர்த்தனைகளும் பெரும்பாலும் வங்கிகள் நூடா தான் நடக்குது. அப்ப ரஷ்யாவில் இருக்கக்கூடிய XY ஜெட்டுங்கிற ஒரு நிறுவனம் உஸ்பெகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குது அப்படின்னா இது எல்லாமே வங்கி பரிவர்த்தனை தான் நடக்கும். எதுவுமே கேஷ் கிடையாதுல்ல. வங்கி சர்வதேச வர்த்தகம் அப்படிங்கிறதே வங்கி பரிவர்த்தனை. இதுல குறிப்பாக சர்வதேச ட்ரேட்ல பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலான வங்கி கடன்கள் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து
சில ப்ராமிசரி நோட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராமிசரி நோட்ஸ் மூலியமா தான் நடக்கும். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இது இல்லாம பங்குச்சந்தை முதலீடு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால டாலரை மட்டுமே நம்பி இருந்தா ஒரு நாள் நம்ம மேல தடை கொண்டு வரும்போது நம்மளுடைய பினான்சியல் கேபிட்டலே குறைஞ்சிரும் அப்படிங்கிறத ரஷ்யா மாதிரியான நாடுகள் ஏற்கனவே யூகிச்சுட்டு இருந்தாங்க. அதனாலதான் இவங்க எல்லாரும் ஒரு முடிவுக்கு என்ன வர்றாங்கன்னா, குறிப்பாக 2000ங்களுக்கு பிறகு இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாகுது பாத்தீங்களா, ஸ்ட்ரென்தன் ஆகுது. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு இவங்களுக்கான ஒரு கரன்சி உருவாக்கணுங்கிற இடத்துக்கு முடிவு வர்றாங்க. அது சைனா, பிரேசில், இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இது இல்லாம ரஷ்யா, இவங்க எல்லாரும் சேர்ந்து இதுல எல்லா நாடுகளுமே இப்ப தயாரா இருக்காங்க. ஒரு பொதுவான ஒரு கரன்சி உருவாக்கிறோம் அப்படின்னு. இந்த பெட்ரோ டாலரை நம்ப கூடாது. வர்த்தகம் முழுக்க நாம நம்மளுடைய ஓன் கரன்சி, ஒரு பிரிக்ஸ் நாடுகளுடைய கரன்சியில பண்ணணுங்கிற இடத்துக்கு இந்த நாடுகள் வர்றாங்க. இந்தியா மட்டும் அதுக்கு ஒத்துழைப்பு தரல. இப்ப நானும் ஒரு வீடியோ நேத்து கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஹர்முஸ் நீரிணை மூடப்பட்டதுக்கு பிறகு இடையில் கொஞ்ச நாள் திறந்தார்கள். அப்போ டோல் வசூலிக்கிறதா சொன்னாங்க. அந்த டோலை டாலர்ல வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. சீன கரன்சி யுவான்ல தான் வாங்குறேன்னு சொன்னாங்க. இல்லைன்னா கிரிப்டோ கரன்சியில கொடுனாங்க, இல்ல ஈரான் கரன்சியில கொடு அப்படின்னாங்க. இதுதான் இங்க முக்கியமான விஷயமே. சோ அப்போ உலக நாடுகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டாலரை கையிருப்பு வைத்திருந்ததை படிப்படியாக குறைத்து கொண்டே இருக்கிறார்கள். டாலர் கையிருப்பு இருக்க இருக்க நாம் அமெரிக்காவை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டிய நாடா மாறுறோம். ஸோ நம்மளுடைய கரன்சியை பலப்படுத்தணும், இல்ல வேற ஆல்டர்னேட் கரன்சிக்குள்ள மூவ் பண்ணும். யூரோவா இருக்கலாம், இல்ல உலகத்துல ரொம்ப ஸ்டாண்டர்டான கரன்சி அப்படின்னு பார்க்கப்படுறது யூரோ, டாலர். அப்படிதான் யூரோ வச்சு இப்போ யுவான் அப்படிங்கக்கூடிய இந்த சீன கரன்சியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப இப்படி உலக நாடுகள் எல்லாருமே ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா டாலரை கழட்டி விட்டுட்டு தங்கத்தை சேமிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பாக கடந்த 2-3 ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு சீன கரன்சிக்கு மதிப்பு அதிகமோ அதே அளவுக்கு அமெரிக்க டாலரை வித்து விட்டு அதற்கு பதிலாக தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க. இதுல சீனா ஒரு முக்கியமான நாடு. சீனா என்ன பண்றாங்கன்னா, சீனா கையில பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸரி பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அமெரிக்காவினுடைய ட்ரெஸரி பாண்டு. அந்த ட்ரெஸரி பாண்ட்ல முதலீடு பண்ணுனதுல முக்கியமான ஒரு நாடு சீனா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தன் கையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் ட்ரெஸரி பாண்டை வேக வேகமா இந்த 15 மாசத்துல வித்துட்டாங்க. எவ்வளவுக்கு வித்துருக்காங்கன்னா 56 லட்சம் கோடிக்கு வித்துருக்காங்க. அவங்கள்ட்ட இன்னொரு 60 லட்சம் கோடிக்கு மேல அமெரிக்காவினுடைய ட்ரெஸரி பாண்ட் இருக்கு. இல்ல இந்த மாதிரி இப்ப சீனாட்ட இருக்கக்கூடிய அந்த பாண்டு ட்ரெஸரி பாண்ட் வைக்கிறாங்க. அது மாதிரி மற்ற நாடுகள்லயும் இருக்கும், எல்லாரும் விற்கிறாங்க. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, மோசமான நெருக்கடி தான் அமெரிக்காவுக்கு உருவாயிட்டு இருக்கு. இப்ப அமெரிக்கா ட்ரெஸரி பாண்டுங்கிறது என்ன, எனக்கு கடன் வேணும், நான் இவ்வளவு வட்டி தர்றேன், என்னோட பாண்டை நீ வாங்கிக்கோ அப்படின்னு தான் அமெரிக்காவினுடைய ரிசர்வ் வங்கி கவர்மெண்ட் வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்னாச்சு அப்படின்னா எல்லாரும் கொண்டாந்து பாண்டை பொது சந்தையில விற்கும் போது பாண்டினுடைய மதிப்பே போயிடுது. பாண்டுக்கு டிமாண்டே இல்ல. பாண்டோட மதிப்பு போகும்போது பாண்டோடைய வட்டி விகிதம் இருக்கு பாத்தீங்களா, வட்டி விகிதம் வேற வழியே கிடையாது, ரொம்ப அதிகமாகும். இப்ப போய் அமெரிக்கா யார்ட்டையாவது என் பாண்டை வாங்கிக்கோ, எனக்கு 1 லட்சம் கோடி வேணும்னு யார்ட்டையாவது வாங்குதுன்னு வச்சுங்களேன், அவன் அதிகமான வட்டியை சார்ஜ் பண்ணுவான். சோ இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, பாண்டை பொது சந்தையில் அதிகமாக விற்க பாண்டின் மதிப்பு சரியும். இல்ல இன்னொன்னு, பாண்டா வாங்கிட்டு இவன் காசு கொடுக்கும் போது இவன்கிட்ட கையிருப்பு பணமே இருக்காதே. பல துறைகள்ல முதலீடு பண்ணிருப்பான். ஆமா, உடனடியா கேட்டா இப்ப நம்ம ஊர்ல மாதிரிதான் பேங்க வச்சுட்டு இவன் நகை வாங்கிட்டு கடன் கொடுத்துட்டு இருப்பான். ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒரே நாள்ல நிக்கும் போது பேங்க் இப்ப சைனா என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரடியா அமெரிக்காட்ட போய் பாண்டை விற்கல, வேற நாடுகளுக்கு விற்கிறாங்க. எந்த நாடு வேணாலும் அமெரிக்கா பாண்டை வாங்கிக்கப்பா, எனக்கு பணத்தை கொடு அப்படின்னு அவங்க பணத்தை வாங்கி அவங்க பணமா மட்டும் இல்லாம கோல்டா வாங்கிக்கிறாங்க. இது ரஷ்யாவும் செய்யறாங்க, துருக்கியும் செய்யறாங்க. ரஷ்யா, துருக்கி, சீனா 3 நாடுகளும் தன் கையில் இருந்த அமெரிக்காவினுடைய கடன் பத்திரங்களை பொது சந்தையில் வித்துவிட்டு அதற்கு பதிலாக தங்கத்தை வாங்கி குவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 56 லட்சம் கோடிக்கான மதிப்பிலான பாண்டை கடந்த 14-15 மாசத்துக்கு அதிகமாகவே யார் விற்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சீனா. இந்த 15-16-17 மாசத்தில் கிட்டத்தட்ட 2308 டன் தங்கத்தை சீனா வாங்கி குவிக்கிறாங்க. சோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 3000 லட்சம் கோடி கடன் இருக்கு. உலகத்துல எல்லா நாடுகள்ட்டையும் அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வச்சுதான் அந்த ஒரு பொருளாதாரம் வளர வளர அதுக்கு ஈக்குவலா கடனும் வாங்குவாங்க. இங்க பிரச்சனை என்ன வருது அப்படின்னா, அவங்களுடைய கடனுக்கான பலம்னு அவங்க எதை நினைச்சாங்கன்னா அவங்களுடைய பாண்டோட மதிப்பு தான். இன்னைக்கு பாண்டோட மதிப்பு சரியுது. பாண்டோட மதிப்பு சரிஞ்சது அப்படின்னா வட்டி விகிதம் கூடும்.
அப்படி வட்டி விகிதம் கூடும்போது அந்த நாட்டினுடைய ரிசர்வ் வங்கி இருக்கு பாத்தீங்களா, அவங்க மக்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுப்பாங்கல்ல, ஏற்கனவே பல இஎம்ஐ இருக்கு, வீடு வாங்கியிருப்பான், எல்லாம் வாங்கியிருப்பான், இந்த வட்டி விகிதம் அதிகமாயிட்டே இருக்கும். வட்டி விகிதம் அதிகரிக்க உள்நாட்டில் பல குழப்பங்கள் ஏற்படுகிறது. அதாவது வெளியில கிடைக்காத லாபத்தை இல்லைன்னா வெளியில ஏற்படக்கூடிய ஒரு இழப்பை வந்து இங்க ஈடுகட்டுறதுக்கான வேலைகளை வந்து ஆமா வங்கி ஆரம்பிக்கும். இப்ப உள்ளேயும் அந்த கிரைசிஸ் வருது, அதிகமான ஹை வட்டியா இருக்கு, இதெல்லாமே ஒரு சிக்கல் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்த யுத்தத்துல ஆயில், கேஸ், எல்பிஜி எல்லாம் தடைப்பட்டுச்சு பாத்தீங்களா. ஒரு மாச தடை அப்படிங்கிறது, இந்த ஒரு மாசம் வணிகம் நடந்துருச்சு அப்படின்னா, இந்த ஒரு மாசம் வணிகம் நடக்குது அப்படின்னா, இந்த ஒரு மாசம் எதுல வணிகம் நடந்திருக்கும்? டாலர்ல தான் நடந்திருக்கும். வணிகமே நிக்குது அப்படிங்கும்போது திரும்பவும் டாலர் இறங்குது. டாலர் இறங்க இறங்க பணவீக்கம் அங்க கூடிக்கிட்டே போகும். டாலர் மதிப்பு குறைய குறைய பணவீக்கம் அதிகமாகும். சோ இந்த பிரச்சனை வாய்ப்புகள், ஆமா, விலைவாசி அதிகமாகும், முதலீடுகள் வராது, முதலீடுகள் வேலை வாய்ப்பு போகும். இது மாதிரியான சிக்கல்கள் வந்து அமெரிக்க பொருளாதாரத்திற்குள்ள இருக்கு. ஒரு பெரிய சங்கிலி தொடர். இது முழுக்க முழுக்க ஒரு செயின் தான். சோ இப்ப இந்த சீனா என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்களை மொத்தமா முதுகெலும்பு உடைக்கணும் அப்படின்னா இவங்க டாலரை நம்ம டிபெண்ட் பண்ணாம இருக்கணும். உன் டாலர் எனக்கு வேண்டாம், நான் தங்கத்தை வாங்கி குவிச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்கி குவிக்கிறாங்க. ரஷ்யா வாங்கி குவிது, டர்க்கி வாங்கி குவிக்கிறாங்க. எல்லாருமே இந்த கடன் பத்திரத்தை விற்கிறதும் டாலருக்கு பதிலாக ஆல்டர்னேட் கரன்சியை நோக்கி நகர்றதும் மிகப்பெரிய பிரச்சனையாக அமெரிக்காவுக்கு மாறிட்டு இருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு 5-4 ஆண்டுகளில் சீனா மொத்தமாக அவங்களுடைய ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல இந்த ஷிஃப்ட் அப்படிங்கறதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஷிஃப்ட்ல இருந்து சிஐபிஎஸ் அப்படிங்கக்கூடிய சீனாவினுடைய தனிப்பட்ட அந்த ஆன்லைன் பரிவர்த்தனைக்கான விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மாத்திட்டாங்க. நாம ஐடிஎம் கார்டு போறோம்னா விசா அப்படின்னு பயன்படுத்த விசா கார்டு பயன்படுத்துறோம். இப்ப இந்தியாவுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்குன்னா மாஸ்டர் கார்டு இருக்கு இல்லையா. இப்ப இந்த விசா மாஸ்டர் மாதிரி அவங்களுடைய வர்த்தகத்துல இருந்த ஸ்விஃப்ட், இன்டர்நேஷனல் ட்ரேட்ல இருந்த ஸ்விஃப்ட்டுக்கு பதிலாக இவங்க வந்து சிஐபிஎஸ் அப்படிங்கக்கூடிய சீனாவினுடைய தனிப்பட்ட ஆன்லைன் வர்த்தகத்துக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு 46,000க்கு அதிகமான பிரான்ச்சஸ் அவங்க உருவாக்குறாங்க ஆன்லைன் வர்த்தகத்துக்கு இவங்களுடைய அந்த சிஐபிஎஸ் மேட்டரா வச்சு. சோ இப்ப இதுல என்ன ஆகுதுன்னா, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அடிபடுது, மொத்தமா டாலர் வேல்யூ சரியும், பாண்டோட மதிப்பு குறையும். அமெரிக்க பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய சிக்கல். அடிஷனலா இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இப்ப இந்தியா இந்த ஹர்முஸ் நீரிணை பஞ்சாயத்துக்கு முன்னாடி இருந்த பிப்ரவரி 28 இருந்து ஒரு 3-4 கப்பல்ல என்ன வாங்குச்சு பாத்தீங்களா, அதுல ஈரானுக்கு பணம் செட்டில் பண்ணிருக்கு இல்லையா, அது எல்லாமே சீனா கரன்சில செட்டில் பண்ணிருக்காங்க. யுவான்ல அப்படி கொடுத்தா கூடலாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சோ அப்போ சீன கரன்சியினுடைய மதிப்பு எங்கேயோ எகிற போகுது. ஒண்ணு. ரெண்டாவது, தங்க விலை ஏன் அதிகமாயிட்டே இருக்கு நம்ம சொல்றோம்னா, இங்க வந்து ஒரு காலத்துல டாலர் தானே ரிசர்வா இருந்துச்சு. இப்ப டாலருக்கு பதிலாக தங்கத்தை ரிசர்வ் பண்ண வாங்கி குவிக்கிறாங்க. தங்கத்துக்கு டிமாண்ட் ஏற்படுது. டிமாண்ட் ஏற்பட பொது சந்தையில் தங்கம் வந்து கூடுதல் விலை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. சோ அப்போ அமெரிக்காவினுடைய பொருளாதார ஏன் இந்த யுத்தத்துல அமெரிக்காவால ஈரான் மேல ஒரு பெரிய யுத்தம் நடத்த முடியல? 2 ஃபேக்டர் தான். இந்த யுத்தம் எவ்வளவு நாள் என்டியூராக, எவ்வளவு நாள் இந்த யுத்தம் தொடருதோ அந்த அளவுக்கு பெட்ரோல் விலை கூடும், குரூட் ஆயில் விலை கூடும். எந்த அளவுக்கு இந்த யுத்தம் நீடிக்குதோ அந்த அளவுக்கு பெட்ரோல் வர்த்தகம், குரூட் ஆயில் வர்த்தகம், எல்என்ஜி வர்த்தகம் பாதிக்கப்படும். இது எல்லாமே டாலருடைய வேல்யூ குறையும். ஏன்னா டாலர் தான் இதெல்லாம் நடக்கும். டாலருக்கு மிகப்பெரிய நெருக்கடி, அது மூலமாக அமெரிக்காவினுடைய பொருளாதார வீழ்ச்சி. இதனாலதான் பேச்சுவார்த்தைனே ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை ஏன் அமெரிக்கானால தைரியமா போய் பூந்து அடிக்க முடியல அப்படின்னா, அவனால பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த முடியாது. அதாவது ஆரம்பிச்சாச்சுன்னா இது இப்போ ஒண்ணு நிக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு அமெரிக்காவுக்கு. அதன் காரணமாக தான் எப்படியாவது பேசி, அதாவது மண்ணு ஓட்டக்கூடாது, ஆமா, குப்புற விழுந்து போகும். ஆமா. சோ அதனால இப்ப வந்து அந்த நிலைமைக்கு வந்து அமெரிக்கா வந்து மாறிடுச்சு. அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியது ஈரான் யுத்தம். அதனாலதான் இவன் இவ்வளவு கோபமா இருக்கான். இடையில என்ன சொன்னான்னா, ஹர்முஸ் நீரணையில நீங்க வசூல் பண்ணக்கூடிய டோல்ல ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாமான்னு கேக்குறான். ஆமா, நாங்க ஹர்முஸ் நீரிணையை வந்து பாதுகாக்கிறதுல நாங்களும் உதவும் வர்றோம். நீ யாருன்னு கேக்குறேன். நீ யார் உதவுறதுக்கு? எவன் அப்பா வீட்டு காசு எவன் வந்து பிரிச்சுக்கிறது? எங்கேயோ இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதியில டோல் வசூலிச்சா நான் நம்ம ஷேர் பண்ணிக்கலாமா? எந்த இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லா தொழில்நுட்பத்தையும் இப்ப சென்னைக்குள்ள வரணும்னா நீங்க செங்கல்பட்டுல டோல்கேட்ல பணம் கட்டணும். அமெரிக்கா திடீர்னு வந்து செங்கல்பட்டு டோல்கேட்ல நம்ம 2 சேர்ந்து வசூலிக்கலாமான்னு கேட்கற மாதிரி இருக்கு. உனக்கு செங்கல்பட்டுக்கு என்ன, நியூயார்க்கும் செங்கல்பட்டுக்கு என்ன தொடர்பு? அது மாதிரிதான் ஹர்முஸுக்கும் வாஷிங்டனுக்கு என்ன தொடர்பு? எதுக்கு இதெல்லாம்? இல்ல, நீங்க இதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும். எங்களுக்கு இலவசமாக எண்ணெய்களை தருவதற்கு ஈரான் ஒத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இடையில பேசினார். ட்ரம்ப் என்ன வேணாலும் பேசுவாரு. அதனால பிரச்சனை எங்க அப்படின்னா, இவங்க பொருளாதார ரீதியாக மிக மோசமான அடியை
ஈரான் வாங்கி கொண்டிருக்கிறது. அதுல இருந்து எப்படியா தப்பிக்கணும்னு பாக்குறாங்க, முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த யுத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி இதை ஒரு பேச்சுவார்த்தையில முடிச்சிடணும் அப்படின்னு அமெரிக்கா வந்து ரொம்ப முயற்சி பண்ணுது. அதுக்கு முழு காரணம் அவங்களுடைய பொருளாதாரம் அடி வாங்குறது தான். ஆனா ஈரானுக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. எங்க பொருளாதாரம் ஏற்கனவே ரொம்ப மோசமான சூழல்ல தான் இருக்கு. ஒரு டாலருக்கு இணையா பார்த்தா ஈரானினுடைய கரன்சி அப்படிங்கிறது 1.5 லட்சம் ரூபா ஒரு டாலருக்கு ஈக்குவலா இருக்கு. அதனால நான் இதே கஷ்டமா சண்டை போட்டுக்கிறேன். ரெண்டாவது, நீங்க வந்து அமெரிக்காவோடு எந்த வர்த்தகமே இல்லை, அவங்க டாலர்லயே பெருசாலாம் டீல் பண்றது இல்லை. யார் அப்படின்னா ஈரான். அதனால அந்த டாலர் மதிப்பு சரிவு அப்படிங்கிறது பெரிய விஷயமா தெரியுது. ரெண்டாவது, அவங்க பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. ரெண்டாவது, நான் செல்ஃப் சஃபிஷியன்டான ஒரு பொருளாதாரமா அவங்க இருக்கிறாங்க. செல்ஃப் சஃபிஷியன்ட் இப்ப நீங்க ஒண்ணும் இல்லை, ஒரு நல்ல ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அருமையாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து நம்மள மாதிரி வந்து 3 நேரம் தந்தூரி சிக்கன் சாப்பிட முடியாது, போய் கடையில் போய் எதுவும் சாப்பிட முடியாது, அப்படி இருக்கும். ஆனால் ஒரு ஹெல்த்தியா அவங்களால ஒரு ஆரோக்கியமா ஒரு பச்சை தண்ணியை குடிச்சாலும் சாப்பாடு சாப்பிட்டாலும் கரைச்சி தயிர் போட்டு சாப்பிட்டாலும் ஒரு தைரியமா இருப்பாங்களே. அது மாதிரி செல்ஃப் சஸ்டெயினான சூழல்ல ஈரான் இருக்கு. ஈரான் ஒரு மிகப்பெரிய வறுமையில் இருக்கு நான் சொல்லவில்லை. ஈரானினுடைய பொருளாதாரத்தில் சர்வதேச பொருளாதாரத்தோடு ஒப்பிடும் போது சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அழிஞ்சு போற அளவுக்கு மோசமான இல்ல. அவங்க நான் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கேன், கஷ்டம்னா என்ன, செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கேன், என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நான் அப்படியே ஓட்டிக்கிறேன், ஆனா நீ இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல வந்து ஈரான் வந்து உறுதியா இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்லை, இப்ப சென்னைக்கு உள்ள குடி தண்ணி வர்றது நிக்குதுன்னு வச்சுங்களேன், இல்ல பால் வர்றது நிக்குது, ஒரு 4 நாள் நிறுத்தப்பட்டுருச்சு. செங்கல்பட்டு டோல்கேட்ல ரோடு வந்து இடிஞ்சிருச்சு மழை வந்து. அதே மாதிரி இந்த பக்கம் பூந்தமல்லியில் சென்னைக்குள்ள பாலோ தண்ணியோ வர முடியாது, இல்ல உணவு காய்கறி வர முடியாது. சிம்பிளா சொல்றேன், சென்னைக்குள்ள காய்கறி வர முடியாது 3 நாள் 4 நாளைக்கு. என்ன ஆகும், வாழ்றதே கஷ்டமா போயிடும். ஆனா செங்கல்பட்டு தாண்டி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல காய்கறி வரலனாலும் சர்வேல் ஆயிடுவாங்க. ஆமா, அங்கேயே கிடைக்கக்கூடிய ஏதோ 2 வாங்கி போட்டு பிரிச்சு அப்படி. இதுதான் ஈரானுக்கும் இதுதான் அமெரிக்காவுக்குள்ள ஒரு வித்தியாசம். ஈரான் வந்து இவ்வளவு பெரிய நெருக்கடி வெளியிருந்து பாக்குறதுக்கு பாவம்ப்பா, கிராமத்துல கஷ்டப்படுறான்ப்பா, வெறும் கீரையை சாப்பிட்டு இருப்பான். அவன் கீரையை சாப்பிட்டு 10 நாள் ஓட்டிடுவான். உனக்கு ஒரு லாரி வரல அப்படின்னா, காய்கறி கொண்டு வரலன்னா சென்னை முடிஞ்சது. அது மாதிரிதான் அமெரிக்காவினுடைய நிலையும். சோ இவங்களுடைய நிலை வேற, இவங்களுடைய நிலை வேற அப்படிங்கிறதுல வந்து ஈரான் பொருளாதாரத்தில் அடிபணிஞ்சு கிடந்தாலும் சப்ஸ்டெயினா நின்றுறாங்க. அதனாலதான் இந்த சண்டை அவங்களால போட முடியுது. ஈரான்ல எல்லா விதமான வளங்களும் இருக்கு. நீங்க பாலைவனம் இருக்குன்னா பாலைவனம் இருக்கு, எண்ணெய் மலைகள் இருக்கு, நதிகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அங்க வந்து விவசாயம் வந்து ரொம்ப ஜோரா இருக்கு. ஈரான்ட்டு தான் நமக்கு நிறைய இப்போ இங்க வரக்கூடிய பெரிச்சம்பழங்கள் எல்லாம் ஈரான்ட்டு நிறைய வருது. இப்போ ரொம்ப மலிவான விலையில கிடைக்கக்கூடிய பெரிச்சம்பழங்கள் ஈரான்ல இருந்து தான் நிறைய வருது. ஈரான் ஒரு செல்ஃப் சஸ்டெயினான ஒரு இடம் தான். இன்னொன்னு, நீங்க பஹ்ரைன், சவுதி அரேபியா, இந்த நாடு, இப்ப சவுதியில வெரைட்டியா நிறைய வச்சிருக்காங்க, ரொம்ப ஹை ரேட்ல எல்லாம். அங்கேயுமே ஈரானுடைய பழங்கள் வந்து நிறைய வருது. அதாவது அரேபிய நாடுகளுக்கு இல்ல எல்லாமே வந்து பெரிச்சம்பழங்கள் உற்பத்தி ஆகுது. அங்கேயே ஈரானுடைய பெரிச்சம்பழம் வந்து இதாகுது. அதெல்லாம் நம்ம பார்க்க. அப்ப ஈரான் வந்து ஈரானுடைய ஸ்பெஷாலிட்டி அதான் தான் இருக்கு. இந்த யுத்தத்துல ஈரான் இவ்வளவு தைரியமா சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மிசைல்ல இருந்து எல்லாமே ரொம்ப செல்ஃப் சஸ்டெயின்டா மேக் பண்றாங்க, ஃபைட் பண்றாங்க. அவங்க ஒன்றும் டாலர் மாதிரி ஒரு பெரிய கரன்சியை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல ஒரு கரன்சியை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட பொருளாதாரம் கிடையாது. கடனை மையமாக வச்சு டெப்ட் பாண்டை வச்சோ இல்ல ட்ரெஷரி பாண்டை வச்சோ உருவாக்கப்பட்ட பொருளாதாரம் கிடையாது. அவங்க ஒரு செல்ஃப் சஸ்டெயினான ஒரு பொருளாதாரம் தான். இப்ப நமக்கு வந்து சென்னையில வசிக்கிறோம், இஎம்ஐ கட்ட முடியாது, கிரெடிட் கார்டுக்கு பில் கட்ட முடியாது, கேஸுக்கு பில் கட்ட முடியாதுன்னு எல்லாமே ஒரு மாசம் பொருளாதாரம் நலிஞ்சுன்னா சிக்கலாயிடும். ஆனா கிராமத்துல இருக்கிறவங்க அப்படி கிடையாது, ஓரளவுக்கு செல்ஃப் சஸ்டெயின் பண்ண முடியும். அவன் வரவெடுத்து நம்ம ஏதோ பண்ணி சமாளிச்சிருவாங்க. இந்த பேட்டர்ன்ல தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான பொருளாதார சிக்கல்கள் இருக்கு. அதனால இந்த யுத்தம் பொருளாதார ரீதியாக அமெரிக்காவுக்கு பெரிய நெருக்கடி. இதுல சீனா வாங்கி டன் கணக்கா தங்கத்தை குவிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வந்து டாலரை டீலரைஸ் பண்றதுக்காக வேலை நடந்துட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழல் தான். இன்னொன்னு, இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியக்கூடிய பட்சத்துல ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்துல மிக ஒரு பாய்ச்சல் வந்து வரும். அதற்கான ஒரு சூழல் வரும், கட்டாயம் வருது. அதை எதிர்பார்த்து தான் ஈரான் வந்து இந்த பிடிக்கதாங்க. ஆமா, 2ல் 1 பார்த்துரும் அப்படிங்கிறது. பார்ப்போம், வரக்கூடிய நாட்கள் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம்.